தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: ஆன்மீகம் தழைக்கட்டும். இன்றைய மிஷனரி பிஷப் ஹீபர். மண்ணில் பிறந்தது 21/4/1783 ஆண்டு. விண்ணில் சென்றது 3/4/1826 ஆண்டு. ஊர் மால்பாஸ் சஷையர். நாடு இங்கிலாந்து. தரிசன பூமி இந்தியா. தூயா 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 சர்வ வல்ல நாதா. இப்பாடல் உங்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். ஆன்மீக உணர்வுகளை தட்டி எழுப்பும் அற்புத பாடல் இது. இப்பாடலை இயற்றியவர் பிஷப் ஹீபர். இளமையிலேயே கவி நயத்தை கடவுளின் நாம மகிமைக்காக பயன்படுத்தியவர். இவர் எழுதிய 11 பாடல்கள் ஆங்கில திருச்சபையின் பாடல் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. சபை குருவாக பயிற்சி பெற்று நல்லதொரு ஆயராக ஐரோப்பாவின் பல இடங்களுக்கு சென்று அருமையான பிரசங்கங்களை செய்து அநேகரை ஆண்டவருக்குள் வழிநடத்தினார். 1823 ஆண்டு இந்தியாவிற்கு பேராயராக நியமிக்கப்பட்டு மிகுந்த ஆவலுடன் புறப்பட்டு வந்தார். 1823 ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி லாம்பர்த் அரண்மனையில் நியமிக்கப்பட்டார். பின்னர் நாட்டின் பல பாகங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். சென்ற இடங்களிலெல்லாம் திடப்படுத்தல் ஆராதனைகளை நடத்தி அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். சென்னையில் வெப்பேரி என்ற இடத்தில் ஆலயம் ஒன்றை கட்டினார். தமிழ் மொழியிலேயே யாவரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் கிறிஸ்துவின் அன்பை எடுத்துரைத்தார். குறைந்த நாட்களில் மிகுந்த சாதனைகளை செய்தார். சிறந்த கிறிஸ்தவ பக்தராக, சுவிசேஷ வாஞ்சை படைத்தவராக, சிறந்த கவிஞராக, மக்கள் உள்ளத்தை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தும் நல்ல ஆயராக தனது பணிகளை செவ்வனே நிறைவேற்றினார். வயது 44. ஏப்ரல் 3 இதே நாள். 1826 வருடம் அகிலமெங்கும் சென்று அற்புதமான பாடல்களால் அரும்பணியாற்ற ஆவல் கொண்டிருந்த பிஷப் ஹீபரின் இதயம் துடிக்க மறந்தது. மக்களை துக்கத்தினுள் ஆழ்த்தி தூயாதி தூயவரின் சர்வ வல்ல நாதரின் பாதம் சேர்ந்தார். திருச்சிராப்பள்ளியில் இவர் நினைவு கல்லூரியும் உயர்நிலை பள்ளிகளும், சென்னையில் விடுதி ஒன்றும் இவர் புகழை அறிவித்துக் கொண்டிருக்கின்றன. அன்பரே, காலம் முடிவதற்குள் உன் பணி பெருக வேண்டாமா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு பாவ கண்ணால் உந்தன் மாண்பை காண யார் வல்லோர்? நீரே தூயர் தூயர் என்கிறார் ரெஜினால்ட் ஹீபர்.